நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த குடும்ப தரிசன மிஷனரி கூடுகையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் கொடுத்த அந்த மிகப்பெரிய சிலாக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் சொல்கிறாங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி, சிறியவன் என்னையும் தேவன் அவருடைய கரத்தில் எடுத்து இன்றைக்கு அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணத்தக்கதாக அவர் கொடுத்த மிகப்பெரிய கிருபைக்காக அவருக்கே நான் கோடிக்கணக்கான ஸ்தோத்திர பலங்களையும் நன்றி பலிகளையும் செலுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த கூடையில பங்கு பெற்றிருக்கிற உங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். வாய்ப்பு அளித்த எபனேசர் அண்ணனுக்கும் ஜெம் ஸ்தாபனத்திற்கும் குடும்பத்தார் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தேடி வரும் தேவன் என்ற தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தின காரியங்களை உங்கள் முன் வைப்பதற்கு நான் விரும்புகிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு தேடி வரும் தேவன். அந்த தலைப்புல பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தக்கூடிய வார்த்தைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ண முன்பதாக என்னுடைய சாட்சியை சொன்ன பிறகு நான் தேடி வரும் தேவன் என்ற தலைப்பில் உங்களோட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2011ஆம் வருடம் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இருந்தது. நான் தனிமையில் இருந்த பொழுது என்னை தேடி வந்த இயேசு கிறிஸ்து. நான் 2011ஆம் வருஷம்தான் நான் சபைக்கு போக ஆரம்பிச்சேன். 2012ஆம் வருடம் எங்களுடைய சபையில பாத்தீங்கன்னா வெவ்வேறு டைம்ல எங்க சபைக்கு வந்த ஊழியக்காரர்கள் எனக்கு ஜெபம் பண்ணும் பொழுது உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நேரத்துல நான் பிஇ ட்ரிபிள் நான் படிச்சுட்டு இருந்தேன். பிஇ ட்ரிபிள் முடிச்ச பிறகு ஆண்டவர் கிருபையினால சவுதி அரேபியா நாட்டில் வேலை கிடைப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். நான் அங்கே சென்றேன். நான் 2016ஆம் வருடம் நான் சவுதி அரேபியாவில் நான் வேலை பார்த்து கொண்டு வந்த நேரத்துல ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சொப்பனத்தில் எனக்கு தரிசனமாகி நீ உத்தரப்பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி என்னோடு தரிசனத்தில் பேசினார். நான் அப்பொழுது சொப்பனத்தில் நான் மீண்டுமாக நம்முடைய தேவனிடத்தில் நான் கேள்வி கேட்கிறேன், எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் உத்தரப்பிரதேசத்துக்கு போறது என்று சொல்லி. அப்பொழுது தேவன் எனக்கு தரிசனமாகி மீண்டும் சொன்னார், மொழிகளை உண்டாக்கினவர் நான், அதனால் நீ உத்தரப்பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி 2016ஆம் வருடம் தேவன் என்னோடு சொப்பனத்துல பேசினாரு. தேவன் எனக்கு தரிசனமான பிறகு நான் உடனடியாக என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நான் உத்தரப்பிரதேசத்துக்கு நான் போகவில்லை. என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் மேற்கொண்டு 2 வருடம் சவுதி அரேபியாவில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். 2018ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் மீண்டுமாக தேவன் எனக்கு நீ உத்தரப்பிரதேசத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு உணர்வை கொடுத்தார். ஒரு கட்டத்தில் என்னால் அந்த கம்பெனியில ஒர்க் பண்ண முடியாம சூழ்நிலை இருந்ததுனால தேவன் என்னை அழைக்கிறார் என்று நான் உணர்ந்து கொண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நான் என்னுடைய வேலையை அங்க ரிசைன் பண்ணிட்டு நான் இந்தியாவுக்கு வந்தேன். அதே 2018ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஜெம் ஸ்தாபனத்தில் இணைந்து ஊழியம் செய்வதற்கு தேவன் வழிகாட்டினார். அவர் முன்குறித்த பாதையில என்னை தெளிவாக வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்பொழுது 2018ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் நான் ஜெம்ஸ்ல ஜாயின் பண்ணேன். அப்பொழுது தேவ மனிதர் அகர்சின் ஜெபக்குமார் அவர்களுடைய ஆலோசனையின்படி நான் உத்தரப்பிரதேச மாநிலம் திவோரியா என்ற பணித்தளத்துக்கு நான் அனுப்பப்பட்டேன். அது என்னுடைய ட்ரைனிங் பீரியடாக இருந்தது. அங்கே போன பிறகு எனக்கு திருமணம் ஒழுங்கானது. திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் குடும்பமாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஹர்நாட்டான் என்ற பணித்தளத்தில் கடந்த 6 வருடங்களாக நாங்கள் தங்கியிருந்து ஊழியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பகுதியில தேவன் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம், எங்க கரத்துல இயேசு யாரு அப்படிங்கிற தலைப்பிலையும் இதுவே வழி அப்படிங்கிற தலைப்பிலையும்
இந்த 2 தலைப்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ராக்ஸ் எல்லாம் நாங்க அதிகமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். எங்களுக்கு லாங்குவேஜ் அதிகமாக தெரியாம இருந்தாலும் ஆண்டவர் கிருபையினால இந்த ஹர்னாட்டான் பணித்தளத்தில் இருக்கக்கூடிய அநேக பள்ளி மாணவர்களுக்கு நாங்க போய் என்ன பண்ணோம், ஹிந்தி பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இதுவே வழி என்கிற தலைப்பில் ஒரு சின்ன புக்கு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதுல எங்க பேரை நாங்க பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு கிராமத்திலிருந்து ஒரு வாலிபான் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்ல. நாங்க அவங்க வீட்டுக்கு போனோம். அங்க போகும்போது பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்த அந்த சின்ன புக்கு அவங்க வீட்டுல இருந்தது. அவங்க அந்த வாலிபானுடைய பெயர் தகராசு. அவன் சொன்னா, அண்ணே எங்களுக்கு இப்பதான் நாங்க புதுசா வந்திருக்கிறோம், எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு சில காரியங்கள் கேட்டாப்ல. நாங்க ஆண்டவர் கிருபையினால தேவனுடைய வார்த்தையை அவருக்கு நாங்க புரியும்படி சொல்லி கொடுத்தோம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டிலேயே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜனங்கள் கூடி வர ஆரம்பிச்சாங்க. நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு நாங்க ஆண்டவருடைய வார்த்தையை மிக தெளிவாக நாங்கள் சொன்னோம். முதலாவதாக அந்த வாலிபான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றான். அதற்கு பிறகு ஒரு வருடம் கழித்து அதே கிராமத்தில் அந்த வாலிபன் மூலமாக அவங்க வீட்டில் நடைபெற்று கொண்டு வருகிற சபையின் ஜெபத்தின் மூலமாக ஒரு 10 பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இன்னும் அப்பொழுது சபை கட்டப்படாம இருந்த நேரத்துல அந்த லவ்கரியா என்ற ஒரு கிராமத்தில் நாங்கள் ஹவுஸ் பிரே நடத்தி கொண்டிருந்தோம். இது கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் உள்ளக்கூடிய கிராமத்திலிருந்தும் சில வாலிப பெண்கள், சில பெண்கள் சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்படி போகும் பொழுது ஸ்னேகா எங்கக்கூடிய ஒரு வாலிப பெண் எங்களுக்கு இன்வைட் பண்ணாங்க. அண்ணே எங்க கிராமத்துக்கு வாங்க, எங்க வீட்லயே பிரேயர் நடத்துங்கன்னு சொல்லிட்டு. அந்த கிராமத்துடைய பேர் படிச்சி. நாங்க அந்த கிராமத்துல ஆண்டவர் கிருபையினால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அங்கே நாங்கள் ஜெபம் நடத்தி கொண்டிருந்தோம். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு வயதானுடைய பெண்ணுடைய கணவர் உடல்நிலை பலவீனமாக இருந்தாங்க. அதனால அந்த பாட்டி சொன்னாங்க, தம்பி எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போ என் கணவருக்காக அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஆண்டவர் கிருபையினால போயிட்டு ஜெபம் பண்ணோம். அப்பொழுது தேவன் அவருடைய தொட்டு குணப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே கிராமத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய ஜெம் ஸ்தாபனத்தினுடைய தலைவர் பழனிவேலு அவர்கள் எனக்கு போன் பண்ணி, தம்பி உங்க ஃபீல்டுல சர்ச் கட்டுறதுக்காக நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க சீக்கிரம் இடம் பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்க அதே போல அந்த படிச்சி என்ற கிராமத்தில் ஜெபம் நடக்கும் பொழுது நான் சொன்ன இது போல நம்ம இடத்துல சர்ச் கட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு டாக்குமெண்டோட லேண்ட் வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பாட்டி ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அந்த பாட்டி சொன்னாங்க, நாங்க எங்கள்கிட்ட நிறைய இடம் இருக்கு, எங்க டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட், நாங்க பீகார் கவர்மெண்ட்ல நாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறோம், நீங்க அந்த லேண்ட் செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஒரு சின்ன டிராக்ஸ் மூலமா பாருங்களேன். முதலாவது லவ்கரியா என்ற கிராமத்தில் நாங்க பிரேயர் ஆரம்பிச்சோம். அந்த லவ்கரியா என்ற கிராமத்திலிருந்து வடிச்சி என்ற கிராமம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 6 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 6 கிலோமீட்டர் தொலைவில் நாங்க மீண்டுமாக அங்க ஒரு ஹவுஸ் பிரேயர் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த ஜெபத்துக்கு வந்த ஒரு பாட்டியுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால நாங்க அவங்க வீட்டுல போயிட்டு ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அவர்களுடைய கணவரை தொட்டு குணப்படுத்தினார். கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க தான் என்ன பண்ணாங்க, லேண்டு கொடுப்பதற்காக முன் வந்தாங்க. அதற்கு பிறகு நம்முடைய ஜெம் ஸ்தாபனத்துடைய தலைவர்கள் வந்தாங்க, இடம் செக் பண்ணாங்க, டாக்குமெண்ட் செக் பண்ணாங்க, எல்லாம் கரெக்டா இருந்ததுனால இந்த லேண்ட் வாங்குவதற்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன டிராக்ஸ் மூலியமாக தேவன் மிகப்பெரிய காரியங்கள் எங்க வாழ்க்கையில் செய்தாரு. கடந்த வருடம் 2025 வருடம் ஏப்ரல் 23 எங்களுடைய ஹர்னாட்டான் பணித்தளத்தில் சர்ச் கட்டுவதற்கும் டெடிகேஷன் பண்ணுவதற்கும் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்கள் செய்தாரு. நாங்கள் ஹர்னாட்டான் என்ற பணித்தளத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனா சர்ச்சு கட்டிக்கு பாத்தீங்கன்னா படிச்சி என்ற கிராமத்துல தான் நாங்க கட்டியிருக்கிறோம். இதுல ஆண்டவர் செய்த மிகப்பெரிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் நான் வேலையை ரிசைன் பண்ணனாலும் எங்களுடைய சர்ச் டெடிகேஷன் பண்ணனாலும் ஒரே நாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நான் முதலாவதாக நான் உங்களிடம் சொன்னேன், இன்றைய செய்தியின் தலைப்பு தேடி வரும் தேவன் என்று சொல்லி. நான் சொன்ன இந்த ஒரு சிறிய சாட்சி மூலமாக நீங்கள் ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கும்படியாக நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வளமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வருவதற்கான காரணம் என்ன?
அன்றைக்கு ஆபிரகாம் சொன்னாரு, தூளும் சாம்பலுமான அடியன் என்று சொல்லி. அவரை காட்டிலும் நான் சிறியவன், எளியவன். அப்படிப்பட்ட என்னையும் ஒருவனாக மதித்து என்னை தேடி வந்து சொப்பனத்தில் எனக்கு தரிசனமாகி நீ உத்தரப்பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி என்னோடு பேசின சர்வமுள்ள தேவனுக்கு நான் கீழ்ப்படிந்தவனாக நான் இங்கு வந்ததுனால இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மளை ஏன் தேடி வருகிறார் என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்ப்போம். நாம் இப்பொழுது கூட புதிய ஏற்பாட்டு காலத்தில் யாரை தேடி வந்தார்? அவர் தேடி வந்தது நிமித்தமாக எவ்வளவு பெரிய எழுப்புதல் மாற்றங்கள் வந்தது என்று சொல்லி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள், நம்முடைய தேவனாய் இயேசு கிறிஸ்து அநேகரை தேடி வந்திருக்கிறாரு. அன்றைக்கு ஆதாமை தேடி வந்தாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நோவாவை தேடி வந்தாரு, ஆபிரகாமை தேடி வந்தாரு, ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, மோசே, யோசுவா, நியாயாதிபதிகள், தாவிது, அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய தேவன் தேடி வந்து பேசுகிற தேவனா இருந்துட்டு, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பார்க்கும் பொழுது தேவன் சில குடும்பங்களை தேடி வந்து அந்த குடும்பத்தை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக மாத்திருக்கிறாரு. இந்த நாளிலும் கூட நாம் புதிய ஏற்பாட்டில் இருந்து 2 குடும்பத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். தேவன் யாரை தேடி வந்தார், தேடி வந்தது நிமித்தமாக என்ன ஒரு மாற்றங்கள் வந்தது என்று சொல்லி. முதலாவதாக நாம் டாக்டர் லூக்கா எழுதின சுவிசேஷ நிருபத்திலிருந்து ஒரு குடும்பத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குடும்பத்தை நீங்க ஏற்கனவே நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோது நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளையில்லா இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு குடும்பம், ஒரு பக்தியுள்ள குடும்பம், சகரியா எலிசபெத் குடும்பத்தை குறித்து நாம இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இங்க வயது சென்றவங்களா இருந்தாங்களாமா. அவங்க குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகளை பாருங்களேன். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. 2 பேருமே வயதானவர்கள். என்னுடைய கணிப்பின்படி எப்படியும் 2 பேத்துக்குமே குறைஞ்சபட்சம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக அவங்க இருந்திருந்துக்கணும். அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எத்தனையோ வருடங்களா அவன் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆபிரகாம நினைச்சு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. தேவனே, ஆபிரகாமுக்கு 25 வருடம் கழித்து நீங்க குழந்தை கொடுத்தீங்களே, எங்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஈசாக்கு, ரெபேக்கால குறித்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களை நினைச்சு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீங்களே, எங்களுக்கும் அது போல கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏங்கி தவிச்சிருந்திருப்பாங்க. அண்ணால குறித்து நினைச்சு ஜெபம் பண்ணியிருந்திருப்பாங்க. எங்கள் தேவனே, அண்ணால ஆசீர்வதிச்சிங்களே, அண்ணால நினைத்தருளீங்களே, எங்களையும் கொஞ்சம் நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவோ ஜெபம் பண்ணி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வயதான காலம் வரைக்குமே ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது. அப்படியும் பாத்தீங்கன்னா எவ்வளவோ நம்ம ஜெபம் பண்ணி டயர்ட் ஆயிட்டோம்,
இனிமேல் ஏன் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு அவங்க இல்லை. அவங்க இன்னும் அதிகமாக தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்து ஜெபம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன். அப்படி இருக்க, அதான் முக்கியமான ஒரு வேர்டு பாத்தீங்க. அப்படி இருக்க இன்றைக்கு பார்க்கிறோம், சபையில பார்க்கிறோம், ஊழியத்துல பார்க்கிறோம், கர்த்தர் ஒரு ஆசீர்வதிக்கவில்லை என்றால் என்ன பண்ணிடுறாங்க? அவ்வளவுதான், சபைக்கு வராம பின்மாற்றத்துல போயிறாங்க. அநேக சபைகளை பார்க்கிறோம், அநேக வாலிப சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம், அவங்களுக்கு நல்லா ஒரு ஜாப் கிடைக்கலன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு பின்மாற்றத்துல போயிடுறாங்க. அநேக வாலிப பெண்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. திருமணமான ஆண்களும் திருமணமான பெண்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. அநேகரை சொல்லலாம். நீ கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய கருத்துல இருந்து ஆசீர்வாதம் வராம இருந்ததுனால அநேகர் என்ன பண்ணிட்டாங்க? பின்மாற்றத்துல போயிட்டாங்க. ஆனா இங்க பாருங்க, சகரியா எலிசபெத் வயதான காலத்திலும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாம இருந்தாலும் அவங்க தொடர்ச்சியாகவே தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் என்றென்னைக்கும் நமக்குள்ள இருக்கணும். இன்றைக்கு நம்ம சகரியா எலிசபெத் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கூடிய காரியங்கள், சில காரியங்கள் யோசித்து பார்ப்போம். தேவன் அவங்களை தேடி வர காரணம் என்ன? அவங்களை தேடி வர முக்கியமான காரணம், அவங்க தேவனுக்கு முன்பாக அவங்க சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நினைச்சு பாருங்க, ஏறக்குறைய 400 வருஷம் தேவன் எருசலேமுடைய அலங்கம் கட்டப்பட்டது. அந்த நாட்களில சகரியா, ஆகாய், மல்கியா போன்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் பேசிக்கொண்டே வந்தார். ஆனால் அதற்கு பிறகு ஏறக்குறைய 400 வருடங்கள் தேவன் எந்த தீர்க்கதரிசி மொழியாக பேசவில்லை, எந்த மனிதன் மூலமாகவும் பேசவில்லை. அந்த காலகட்டத்தில் தான் பாத்தீங்கன்னா தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம், ஒரு பக்தி வைராக்கியமுள்ள ஒரு குடும்பம், ஒரு பக்தியுள்ள கணவன், ஒரு பக்தியுள்ள மனைவி பார்த்தார். காரியம் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி இருந்தார், நீதிமானாக இருந்தார். அதே போலதான் சகரியா அவர் வாழ்ந்த நாட்களிலும் தன் மனைவியோடு கூட சேர்ந்து நீதிமானாக, பக்தி உள்ளவனாக, உண்மை உள்ளவனாக, உத்தமனாக, குற்றமற்றவர்களாக, மனிதர்கள் முன்பாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தினால்தான் அந்த மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு குணத்தை பார்த்த தேவன் தம்முடைய தூதனை அவருடைய குடும்பத்தை தரிசனத்துக்காக அவங்க அனுப்புறாரு. இங்க பாருங்க, சகரியா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பக்தியுள்ள கணவன், நல்ல ஒரு முன்மாதிரியான கணவனா அவர் இருந்திருக்காரு. பாருங்க, ஒரு குடும்ப தலைவன்னா அப்படிதான் இருக்கணும். அவர் பாருங்க, எந்த ஆசீர்வாதமும் இல்லை, ஆனாலும் என்ன பண்றாரு? அவர் ரெகுலரா ஜெபம் பண்றாரு. தேவாலயத்தில் பிரவேசித்து தூபம் காட்டுற அந்த ஊழியத்தை செய்வதற்காக முழு இருதயத்தோடு போறாரு, உற்சாகத்தோடு போறாரு. காலத்திலும் நம்பி வைத்து அவருக்கென்று கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மை உத்தமமாக உற்சாகமாக செய்கிறாரு. அவருடைய மனைவி பாருங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறாங்க. எலிசபெத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அன்றைக்கு ஆபிரகாம் ஆசீர்வதித்தவர், ஆசீர்வதித்தவர், ரூத்தை ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தனால தேவன் அவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஒரு பக்தியுள்ள ஒரு கணவன், ஒரு பக்தியுள்ள ஒரு மனைவி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனை தேடி ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் மாறிவிட்டது. இங்க பாத்தீங்கன்னா சகரியா ஆசாரிய ஊழிய முறையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான் என்று சொல்லி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சகரியாவிடம் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரனை நான் கொடுக்க போகிறேன், அவருக்கு யோவான் என்று நீ பெயரிட வேண்டும் சொல்லி அந்த யோவான் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய போகிறார் என்று பழைய ஏற்பாட்டு காலத்துல
ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதாக தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சகரியாவுக்கு தெளிவாக சொல்லுகிறார். இந்த ஒரு பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை தேவன் தேடி வருவதற்கு காரணம் என்ன? அந்த குடும்பம் அந்த நாட்களில உண்மை உத்தமமாக இருந்ததுனால, அவங்க மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்கி இஸ்ரேல் தேசத்தில் 400 வருடங்களாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாத அந்த நாட்களில இந்த குடும்பத்தை செலக்ட் பண்ணி அந்த குடும்பத்தில் பிறக்க போகிற யோவான் மூலமாக தேவன் இஸ்ரேல் நாட்டில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிற அந்த மகத்தான அந்த திட்டத்தை தேவன் தாமே தம்முடைய தூதனை அனுப்பி சகரியாவிடம் தெளிவாக காரணம் தேவன் இஸ்ரேல் நேசித்ததனால அவர் கைவிடாம இருக்கிறாரு. அன்றைக்கு தேவன் ஆதாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை நினைத்து இந்நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவன் இஸ்ரவேலை கைவிடாமல் அவங்களை கண்மணி போல பாதுகாத்து அவங்களை ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொண்டு வருகிறார். ஒரு பக்தியுள்ள குடும்பத்தை தேவன் தேடி வருகிறாரு. அந்த குடும்பத்தை அவருடைய கரத்தில் எடுத்து மற்ற குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான். நம்முடைய தேவனாக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தாரு. என்னை பீகார் மாநிலத்தில் அழைத்துக் கொண்டு வந்து ஒரு வறுமையான இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் எங்களை மாற்றியிருக்கிறார். எங்களால் பெரிய அளவுல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியாவிட்டாலும் எங்களால் முடிந்த அளவுக்கு தேவங்களை கொடுத்த அந்த வெள்ளத்தின் அடிப்படையில எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்க என்ன பண்றோம்? கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம். சபைக்கு வரக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். ஆண்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு நாங்க நல்ல ஒரு வழியை காட்டிக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அவங்க சொல்றவும் தேவனுடைய வசனத்தின் மூலமாக ஒரு நல்வழியை காட்டிக் கொண்டிருக்கிறோம் இந்த மக்களுக்கு. தேவன் என்னை தேடி வந்ததற்கான காரணம் என்ன? இந்த வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா வறுமையும் ஏழ்மையும் நிறைந்த இந்த மாநிலத்தின் மக்களுக்கு எப்படியாவது அந்த மக்களை ரட்சிக்க வேண்டும், அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த ஜனத்தை நேசிக்கிறதுனாலதான் எனக்கு தரிசனமாகி என்னை அழைத்து கொண்டு வந்து இந்த பீகார் மாநிலத்தில் வெஸ்ட் சம்பாரன் என்ற டிஸ்ட்ரிக்டில் ஹர்நாட்டான் என்ற பணித்தளத்தில் வைத்து இப்பொழுது எங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். கடந்த வருடம் ஏப்ரல் 25 இந்த பகுதியில தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கும் டெடிகேஷன் பண்ணுவதற்கும் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதம் செய்தாரு. இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா எங்க சர்ச்சுக்கு மேல ஒரு பாஸ்டர் ஃபேமிலி தங்குவதற்காக பாஸ்டர் ஹவுஸ் இப்போ நாங்கள் கட்டி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் கடந்த 1 வருடங்களாக பாத்தீங்கன்னா சர்ச்சிலே பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா நாங்க என்ன பண்ணோம், எங்களுக்கு சமைக்கிறதுக்கு நாங்க ரெடி பண்ணிட்டு நாங்க சர்ச்சில் தான் நாங்க சாப்பிட்றது, தூங்குறது, படிக்கிறது எல்லாமே சர்ச்சில் ஒரு ஓரமா தான் நாங்க இருந்து கடந்த 1 வருடங்களாகவே நாங்கள் இந்த பகுதியில் தான் நாங்க இருந்துகிட்டு இருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா மழை காலத்துல எல்லாம் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு கரண்ட் வராம இருக்கும். அது போல ஏரியால தான் நாங்க இருந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய சர்ச்சு பாத்தீங்கன்னா சுத்திலும் வயல் நிலங்களா இருக்கிறது. இன்னும் காம்பவுண்ட் வால் இன்னும் கட்டப்படவில்லை. அதுக்காக ஜெர்மனி கொள்ளுங்கள். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெளியில பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி சைட்ல ரைட் லெஃப்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு வயல் நிலங்கள் வயல்வெளியா தான் இருக்கு. அது நடுவுல தான் நம்ம சர்ச்சு கட்டி இருக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் ஒரு அர்ஜென்ட் நெசசிட்டியா இருக்கு. அதுக்காக நீங்க ஜெர்மனி கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இப்பொழுது ஏறக்குறைய 7 கிராமங்களில் ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசிகள் இருக்கிறாங்க. 10 கிராமங்கள்ல ஞானஸ்தானம் எடுக்காம ஜனங்கள் இருக்கிறாங்க. நாங்க அவங்க வீட்டுக்கு போனோம்னா வெல்கம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தேவன் இங்க ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறாரு. நாங்கள் 6 வருடம் நாங்கள் எப்பொழுது ஆண்டோட கிருபினால இங்க சர்ச்சு நாங்க கட்டினோமோ, சர்ச்சு கட்டினது அப்புறம் பாத்தீங்கன்னா ஜனங்கள் புதிய புதிய கிராமத்துல இருந்து தேடி வந்தாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 35 பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க. இப்பொழுது நாங்கள் 8 கிராமங்களில் ஹவுஸ் பிரேயர் நடத்துவதற்கு தேவன் அனுகிரகம் பண்ணுகிறாரு. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா 10 கிராமங்கள்ல ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 80 to 100 பேர் மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. கம்யூனியன் சர்வீஸ் அப்பொழுது முதல் சண்டே எப்பொழுதும் 100 பேருக்கு அதிகமான விசுவாசிகள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. மற்ற நாட்களில விசேஷமான மீட்டிங் வச்சோம்னா
150 இருந்து 200 பேர் வந்துருவாங்க. கிறிஸ்துமஸ் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த கிராமத்தில் உள்ள மக்களும் விசுவாசிகளும் எல்லாரும் சேர்ந்து ஏறக்குறைய ஒரு 400 பேர் அப்படி கூடி வந்துருவாங்க. அப்படியாக தேவன் எங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. இந்த பணித்தளத்துல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 2000 ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஹிந்தி பைபிள் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். முதல் முறையாக இந்த பீகார் மாநிலத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா இந்திய நேபாள் பார்டர்ல நாங்க இருக்கிறோம். எங்க சர்ச்சுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் இருக்கு, ஒரு பெரிய காடுகள் இருக்கும். அந்த காட்டை தாண்டி பாத்தீங்கன்னா நேபாள். அது போல நாங்க இந்திய நேபாள் பார்டர்ல நாங்க இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு முதல் முறையாக இப்போதான் அவங்களுக்கு பைபிள் என்னன்னு பார்த்திருக்கிறாங்க. பைபிள் நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறோம் கர்த்தர் கிருபையினால. நினைச்சு பாருங்களேன். என்னை தேடி வந்த தேவன் என்னை அழைத்து கொண்டு வந்து இந்த ஒரு சின்ன ஒரு பணித்தளத்தில் எங்களை வைத்து கொஞ்சம் மக்களுக்கு வெளிச்சமாக ஒரு வழியாக ஒளியாக எங்களை வைத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நம்ம முதலாவது ஒரு குடும்பத்தை பார்த்தோம். நம்ம சகரியா எலிசபெத் குடும்பத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அவங்க எப்படி இருந்தாங்கன்னா வயதான காலத்திலும் ஆசீர்வாதம் இல்லாத காலத்திலும் அவங்க நினைத்தது கிடைக்காமல் இருந்தது அந்த நாட்களிலும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் வாழ்ந்தார்களாமா. இந்த குடும்ப தரிசன மிஷினரி கூடுகளை பங்கு பெற்றிருக்கிற உங்களிடம் நான் ஒரு சிறிய கேள்வியை நான் வைக்க நான் விரும்புகிறேன். உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய வேதம் வாசிப்பு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? குடும்ப ஜெபம் எப்படி இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காமல் இருந்த சகரியா எலிசபெத்தே போதாக அந்த அளவுக்கு வாழ்ந்தாங்கன்னா இன்றைக்கு உங்களையும் தேவன் நிறைய காரியங்களை ஆசிர்கிறாரு. எந்த அளவுக்கு காத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமுள்ள வேதாகத்தை நம்ம தியானிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு முறை யோசிச்சு பார்ப்போம். எந்த அளவு நம்ம தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம். எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காமல் இருந்தாலும் சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுக்காக வாழ்ந்தாங்க, தேவனுக்காக ஊழியம் செய்தாங்க, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அந்த குடும்பத்தை தேவன் தேடி வந்து அவங்களை பயன்படுத்துறது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் தேடி வந்து பேசக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் உங்களையும் என்னையும் தேவன் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நம்ம ஒளியாக வழிகாட்டுவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு நீங்கள் முழு நேரமாக ஊழியம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம்? தேவனுக்காக கண்டிப்பாக செயல்பட முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெபத்தின் மூலமாக, இன்னும் அதிகமாக வேத வாசிப்பின் மூலியமாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அதன் மூலியமாக நீங்க தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியும். நான் உங்களை உற்சாகப்படுத்து அடுத்து இன்னொரு குடும்பத்தை நம்ம ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது தேவன் அங்கேயும் ஒருத்தனை கொண்டு அவர் பயன்படுத்துகிறார். அந்த குடும்பத்தையும் நாம் கொடுப்போம். நீங்க ஏற்கனவே நன்றாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு நபர், அவருடைய பெயர் கொர்நேலியு. நீங்க கொர்நேலியு குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகமா நான் பிரசங்கம் பண்ண விரும்பல, நீங்க நல்லா படிச்சிருந்திருப்பீங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு குறித்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தேவனே எழுதின வார்த்தையை பாருங்க. அவன் தேவபக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி லூக்கா 1 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். சரியா எலிசபெத் அவங்களும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெபிக்கிறவங்களா இருந்திருக்காங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவங்களா இருந்திருக்காங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. அதே போல பாருங்க கொர்நேலியு குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்த வார்த்தையை பாருங்க. தேவபக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டான்னு சொல்லி இந்த காலகட்டத்திலும் கொர்நேலியு தேவனாக ஒரு உத்தமனாக நீதிமானாக பக்தியுள்ள கணவனாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்ததுனாலதான்
தேவன் என்ன பண்ணாரு, அவருடைய வீட்டுக்கே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அற்புதமாக ஆச்சரியமாக வீட்டுக்கே தம்முடைய தூதனை அனுப்பி ஒரு திட்டத்தை அளிக்கிறார். கொர்நேலியை குறித்து தேவன் கொர்நேலிய குடும்பத்தை குறித்து தேவன் வைத்திருந்த ஒரு திட்டத்தை தூதனை அனுப்பி கொர்நேலியுக்கு வெளிப்படுத்தி தேவனுக்கு முன்பதாக உண்மையை உத்தமமாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்ததுனால தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய திட்டத்தை அவருக்கு தெளிவாக வெளிப்படுத்தி அவரையும் பயன்படுத்துறார். அங்க பாருங்க, கொர்நேலி பண்ண மிகப்பெரிய காரியங்களை பாருங்களேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷ சிநேகரையும் கூட வரவழைத்து பேதுருவுக்காக காத்திருந்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கொர்நேலி பாருங்க, தன் குடும்பத்தார் மட்டும் அவர் என்ன பண்ணல, பாஸ்டருக்காக வெயிட் பண்ணல, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தன் வீட்டுக்கு வர வச்சு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. பாஸ்டர் பேதுரு வரப்போறாரு, அவர் மூலமாக தேவன் நம்மோடு வார்த்தைகளை சொல்ல போறாரு, அதன் மூலமாக நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது என்று சொல்லி கொர்நேலி என்ன பண்ணாரு, தன் குடும்பத்தார் அனைவரோடும் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடும் சேர்ந்து பாஸ்டர் பீட்டருக்காக அவர் என்ன பண்ணாரு, காத்திருக்காரு. இந்த நாளில் கூட நானும் உங்களை உற்சாகப்படுத்துறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில நீங்களும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது, 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது, அன்றைக்கு கொர்நேலி பண்ணாரு பாத்தீங்களா, தன் குடும்பத்தாரோடும் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட கூட சேர்ந்து இருந்து தங்க வீட்டுல ஒரு ஜெபத்தையே அவர் ஆயத்தப்படுத்தினாரு, காத்திருந்தாரு. நீங்களும் அது போல வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல 2 வாரத்துக்கு ஒரு முறையோ தேவனுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்கள் குடும்பத்தோடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்களோடும் உறவினர்களோடும் சேர்ந்திருந்து உங்க வீட்டுல ஜெபம் நடத்துங்க. கண்டிப்பா அப்படி பண்ணும்போது, ரெகுலரா பண்ணும் பொழுது தேவன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவாராக. நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். இந்த நாளிலும் கூட நம்ம 2 குடும்பத்தை குறித்து நம்ம பார்த்தோம். முதலாவது சகரியா எலிசபெத்தை குறித்து நம்ம பார்த்தோம். 2வது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியை குறித்து நம்ம பார்த்தோம். நம்முடைய தேவன் இந்த 2 குடும்பத்தாரையும் தேடி வந்து தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி அவங்களோட பேசுறதுக்கான ஒரே ஒரு முக்கிய குறிக்கோள், முக்கிய டார்கெட், எய்ம், எப்படியாவது ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு, மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி. யோவான் ஸ்நானனை குறித்து தேவன் வெளிப்படையாகவே சொன்ன ஒரு காரியம், தீர்க்க தரிசனமாக சொன்ன ஒரு காரியம், எலியாவின் ஆவியும் பலமும் உடையவராக யோவான் ஸ்நானன் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, யோவான் ஸ்நானன் இஸ்ரேல் ஜனங்களை தேவனிடத்துக்கு நேராக திருப்பான் என்று சொல்லி. இங்க பாத்தீங்கன்னா கொர்நேலியும் அப்படித்தான், தன் குடும்பத்தாரையும் தன்னுடைய நண்பர்களையும் அவர் என்ன பண்ணாரு, தேவனுக்கு நேராக திருப்பினாரு. இன்றைக்கு நம்மளும் இந்த 2 குடும்பத்தை போல நம்மால் முடிந்தவரை நம்மோடு கூட இருப்பவர்களை, நம்முடைய நண்பர்களை, நம்முடைய சொந்தக்காரங்களை, நமக்கு எத்தனை பேர் தெரிந்திருக்கும் அத்தனை நபர்களையும் நாம் தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டியது நம்முடைய மிகவும் முக்கியமான கடமைகளில் ஒன்று. இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தின வார்த்தைகளை என் மூலமாக உங்களோடு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரிக்வஸ்ட், சகரியா எலிசபெத்தை போல இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. கொர்நேலியை போல இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. கொர்நேலியு தன் குடும்பத்தாரோடு சேர்ந்து, தன் நண்பர்களோடு சேர்ந்து வீட்டில் காத்திருந்து ஜெபம் பண்ணாரே, அது போல வீட்டில் காத்திருந்து ஜெபிக்கும்படிக்காக உங்களை பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார். என் மூலமாக உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். கொர்நேலியு அதிகமாக ஜெபம் செய்தார், அதிகமாக தான தர்மங்களை செய்தார், தன் குடும்பத்தோடு காத்திருந்தார், மற்றவர்களுக்கு புறஜாதியை ரட்சிப்படுவதற்கு ஒரு பாத்திரமாக மாறினார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கடைசியில் எழுதப்பட்டிருக்க அந்த வார்த்தைகளை பாருங்க.
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுரோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அன்றைக்கு தேவன் கொர்நேலியை தேடி வந்து அவருடைய குடும்பத்தை புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றினார். இன்றைக்கும் கூட அதே போல நம்மளையும் தேவன் புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும். நம்மால் முடிந்தவரை என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் தேவனுக்காக, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதும் பொழுது நாம் எதை செய்தாலும் தேவனுக்காக முழு பலத்தோடு உண்மையை உத்தமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை வழங்கினது போல இன்றைக்கும் இந்த குடும்ப தரிசன மிஷினரி கூடுகையில் கூட பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக உங்களோடு பேசக்கூடிய வார்த்தைகள், உணர்த்தின வார்த்தைகள் இதுவே. கணவன் பக்தியுள்ள கணவனா இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் முன்மதியாக இருக்க வேண்டும். காலையில் எழுந்து பைபிள் படிப்பது, ஜெபம் செய்வது, காலையில் தேவனுடைய பாடல்களை கேட்பது, சாந்தமாக வாழ்வது, உண்மையாக வாழ்வது, பரிசுத்தமாக வாழ்வது, எல்லாவற்றிலும் ஒரு ரோல் மாடலாக குடும்ப தலைவன் தான் இருக்க வேண்டும். சகரியாவை போல, அதே போல மனைவி சாராளை போல கணவனுக்கு அடங்கியிருந்து கீழ்ப்படிந்து அமைதியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை தேவன் தேடி வந்து அந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்தில் பிறக்க போகக்கூடிய குழந்தைகளையும் எதிர்காலத்தில் பயன்படுத்துவார். இந்த நாளில் கூட நீங்களும் நாங்களும் பக்தியுள்ள கணவனாக, பக்தியுள்ள மனைவியாக நம்ம வாழும் பொழுது நம்மை தேடி நம்முடைய தேவன் வருவார். வரப்போற நாட்களில நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் அவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.